வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜி, பொன்முடி உள்ளிட்ட பலரது வீடுகளிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அதோடு KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல அமைச்சர்களின் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைகளும் நடைபெற்று வருகிறது. அதோடு மணல் கொள்ளை வழக்கில் துரைமுருகன் பெரிய அளவில் சிக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த விவகாரத்தை திசை திருப்பும் முயற்சியாக ஒரு அமலாக்கத்துறை அதிகாரியை லஞ்சம் வாங்கியது போன்று சொல்லி அதை திருப்பி விட்டார்கள். அதனால் அந்த வழக்கு விசாரணை கிடப்பில் போடப்பட்டது. இந்த நிலையில் மோடி 3வது முறை பிரதமரான பிறகு இதுவரை அமலாக்கத்துறை அமைதி காத்து வந்த நிலையில் நேற்று முதல் மீண்டும் ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் அமைச்சர் துரைமுருகனின் மகனான கதிர் ஆனந்த் எம்பியின் காட்பாடி வீட்டில் சோதனையை தொடங்கினார்கள். இந்த சோதனையின் பின்னணி என்னவென்றால், கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது வாக்குகளுக்கு கதிர் ஆனந்த் பெரிய அளவில் பணம் கொடுத்து வருவதாக தேர்தல் ஆணையத்துக்கு புகார்கள் சென்றதை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் அவரது வீட்டிலிருந்து கணக்கில் காட்டப்படாத 10 கோடி ரூபாய் சிக்கியது. இதன் காரணமாக வேலூர் தொகுதிக்கு தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த வழக்கு சம்பந்தமாக தான் இப்போது மீண்டும் கதிர் ஆனந்தின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக முதலில் சொன்னார்கள். இப்படி கதிர் ஆனந்த் MP மட்டுமின்றி அவரது உதவியாளர்கள் மற்றும் அங்குள்ள திமுக நிர்வாகிகள் வீடுகளிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக காட்பாடியில் உள்ள துரைமுருகன் வீட்டுக்குள் உள்ள முக்கிய அறைகள் பூட்டப்பட்டிருந்ததால் அவற்றுக்கான சாவிகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டுள்ளார்கள். அப்போது அதற்கான சாவிகள் தன்னிடத்தில் இல்லை என்று கதிர் ஆனந்த் கூறியிருக்கிறார். இதன் காரணமாக பூட்டி கிடந்த அமைச்சர் துரைமுருகன் அறையை உடைத்து சோதனை செய்வதற்கு தயாரான அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதற்கு தேவையான கடப்பாரை, சுத்தி போன்ற பல ஆயுதங்களை எடுத்து வருமாறு கூறியுள்ளார்கள். அந்த ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டதும் அமைச்சர் துரைமுருகனின் அறை கதவுகளை உடைத்து உள்ளே சென்றுள்ளார்கள். இதுகுறித்து தகவல் வெளியானதை அடுத்து டோட்டல் திமுக வட்டாரமே பலத்த அதிர்ச்சியடைந்திருக்கிறது. குறிப்பாக கதிர் ஆனந்தோடு இந்த விஷயத்தை அமலாக்கத்துறையை விட்டுவிடும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது துரைமுருகன் அங்கு இல்லாத நிலையிலும் அவரது அறையை கடப்பாரை, சுத்தியல் வைத்து உடைத்து உள்ளே சென்றிருப்பதால் கதிர் ஆனந்தை விட துரைமுருகனை குறிவைத்துதான் அமலாக்கத்துறை இந்த சோதனையை மேற்கொண்டிருப்பது உறுதியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி அவரை வரவழைத்து அறை கதவை திறந்து உள்ளே செல்லாமல் தாங்களாகவே உடைத்து அதிகாரிகள் உள்ளே சென்றிருப்பதால் அங்கிருந்து என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பது தெரியாமல் அமைச்சர் துரைமுருகன் வட்டாரம் கடும் கலவரத்தில் காணப்படுகிறது. குறிப்பாக மணல் குவாரி சம்பந்தப்பட்ட முக்கிய ஃபைல்களை அந்த அறையில்தான் துரைமுருகன் வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதோடு இந்த மணல் குவாரி விவகாரத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்த பல IAS அதிகாரிகளும் தற்போது அப்ரூவர் ஆகிவிட்டார்களாம். அதனால் கடந்த முறை தப்பித்துவிட்ட துரைமுருகன் இந்த முறை கண்டிப்பாக கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் அதிரடி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அமலாக்கத்துறை களத்தில் இறங்கி இருப்பதால் திமுகவிற்கு அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அடுத்தடுத்து பல அமைச்சர்களையும் குறிவைத்து சோதனையை ஆரம்பித்து விடுவார்களோ என்று அதிர்ச்சி மனநிலையில் காணப்படுகிறார்கள். ஏற்கனவே பிரதமர் மோடி 3வது முறை பதவியேற்றதும் 100 நாட்களுக்கு பிறகு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையாக அமலாக்கத்துறை அதிரடியாக களமிறங்கும் என்று கூறப்பட்ட நிலையில் பல மாநிலங்களில் ரைடு நடத்தி கொண்ட அமலாக்கத்துறை நேற்று முதல் மீண்டும் தமிழகத்தில் என்ட்ரி கொடுத்துள்ளது. இதனால் பல திமுகவின் முக்கிய புள்ளிகள் எப்போது நம்முடைய வீட்டு கதவை தட்டப் போகிறார்கள் என்கிற பீதியில் காணப்படுகிறார்கள். அடுத்த செய்தி, ஆடியோ சர்ச்சைக்கு குஷ்பு அளித்த பதில். பாஜகவில் என்னை எந்த நிகழ்ச்சிகளுக்கும் அழைப்பதில்லை. பாஜக தலைவர் அண்ணாமலை என்னை ஓரம் கட்டுகிறார் என்று குஷ்பு பேசிய ஆடியோ ஒன்று சமீபத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. இந்த நிலையில் நேற்று பாஜக சார்பில் மதுரையில் நடைபெற்ற நீதி பேரணியில் கலந்து கொண்டார் குஷ்பு. அதன் பிறகு அவர் மீடியாக்களை சந்தித்த போது பாஜக நிகழ்ச்சிகளுக்கு தன்னை யாரும் கூப்பிடவில்லை என்று ஒரு ஆடியோவில் பேசியிருந்தீர்கள் என்று மீடியாக்கள் அவரிடத்தில் கேட்டபோது, ஆர்டிகல் 21 படி சம்பந்தப்பட்ட நபரின் அனுமதி இல்லாமல் தொலைபேசி உரையாடலை பதிவு செய்வது இந்திய சட்டத்தின்படி குற்ற செயலாகும். அதனால் யாராக இருந்தாலும் என்னுடைய தொலைபேசி உரையாடலை பதிவு செய்ததை கண்டிக்கிறேன். அதோடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் எனக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. எங்களை பொறுத்தவரை திமுகவின் அடக்குமுறைக்கு எதிராகவும் மோசமான ஆட்சிக்கு எதிராகவும் குரல் கொடுத்து வருகிறோம்.
குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக பாஜக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் பாஜக தலைவர் அண்ணாமலை நடத்தும் போராட்டங்களுக்கு நானும் உறுதுணையாக இருப்பேன். அதோடு பெண்கள் விவகாரத்தை யாரும் அரசியலாக்க கூடாது. அதே சமயம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில்தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பவங்கள் அதிகமாக நடக்கிறது. அதனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக மாணவி விவகாரத்தில் குற்றவாளி மட்டுமின்றி அந்த மாணவி கொடுத்த எஃப்ஐஆரை வெளியிட்ட காவல்துறையினர் மீது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் குஷ்பு. அடுத்த செய்தி, டெல்லியில் நடந்த ரகசிய பேச்சுவார்த்தை, அண்ணாமலை எடுக்க போகும் அதிரடி முடிவு. தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் மாநிலங்களின் தலைவர்களை மாற்றும் தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 10 பாஜக மாநில தலைவர்கள் மாற்றப்பட உள்ளார்கள். என்றாலும் அந்த பட்டியலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பெயர் இடம்பெறவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. ஆதலால் மீண்டும் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக தொடரப்போகிறார். இந்த நேரத்தில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தல் மற்றும் கூட்டணி ஆட்சி என்பதை முன்னிறுத்தி பாஜக தலைவர் அண்ணாமலை தனது அரசியலை முன்னெடுத்து வருகிறார். அதோடு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அதன் காரணமாகவே கடந்த காலங்களில் தனி கூட்டணி என்பதில் தீவிரம் காட்டி வந்த அண்ணாமலை இந்த முறை கொஞ்சம் விட்டு கொடுத்து அரசியல் செய்வதற்கும் தயாராகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் பக்கம் வருவார்கள் என்று எதிர்பார்த்தார் எடப்பாடி. ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை என்பது இப்போது தெரிந்துவிட்டது. அதையடுத்து விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு தூது விட்டார். ஆனால் விஜய் எடுத்த எடுப்பிலேயே தங்கள் கட்சிக்கு 100 சீட்டுகள் தர வேண்டும், அதோடு துணை முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்று 2 கோரிக்கை வைத்திருக்கிறார். அதை கேட்டதுமே அதிர்ச்சி அடைந்து விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. முக்கியமாக இன்னும் முதல் தேர்தலை கூட சந்திக்காத விஜய்க்கு 100 சீட்டு கொடுத்தால் எப்படி என்று அதிமுகவில் பலரும் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் 45 தொகுதி தருவதாக கூறியிருக்கிறார்கள். அதற்கு விஜய் மசியவில்லையாம். அதன் காரணமாகவே இப்போது வேறு வழி இல்லாமல் மீண்டும் தனித்து போட்டியிட்டால் படுதோல்வி அடைவோம் என்பதை புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு தூது விட்டிருக்கிறார். அப்போது அமித்ஷா கூட்டணிக்கு வருவதில் எந்த சிக்கலும் இல்லை, பாஜக தலைவர் அண்ணாமலை பற்றி கவலைப்பட வேண்டாம், நாங்கள் அவரிடத்தில் பேசிக்கொள்கிறோம் என்றாலும் தற்போது தமிழகத்தில் பாஜக முன்பை விட வளர்ந்திருக்கிறது. கடந்த தேர்தலில் பாஜக மட்டும் தனித்து 11.5% ஓட்டுகள் வாங்கி இருக்கிறோம். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை விட தமிழகத்தில் நாங்கள் வாக்கு வங்கியை அதிகப்படுத்தி இருக்கிறோம். அதனால் அதற்கேற்ப எங்களுக்கு தொகுதிகள் கொடுக்க வேண்டும். அதற்கு உடன்பட்டால் கூட்டணிக்கு வருவதில் எந்த சிக்கலும் இல்லை என்று அமித்ஷா தங்களது நிலைப்பாட்டை எடப்பாடியிடத்தில் சொல்லிவிட்டாராம். அதன் காரணமாகவே அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக உள்பட மேலும் சில கட்சிகளை இணைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுக என்கிற கட்சியே அழிந்துவிடும் என்பதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கும் நிலையில் இப்போதே அமித்ஷாவை அணுகி கூட்டணி டீல் போட்டுவிட்டார் எடப்பாடி. ஆக 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரப்போவது உறுதியாகிவிட்டது. நண்பர்களே, அமைச்சர் துரைமுருகனின் அறைக்கதவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் உடைத்து சோதனை நடத்தியது மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க அதிமுக தரப்பு டெல்லியில் நடத்திய ரகசிய சந்திப்பு, அதோடு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா இல்லை எதிர்வினை ஆற்றுவாரா என்பது பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.